வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான சூப்பரான ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அது என்னென்னா ரவையை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். டிஃபன் ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை நம்ம வெறுக்கடாயில் வறுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி, வெறுங்கடாயில் வறுக்கிறத விட நம்ம நெய் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றி வறுத்துருக்கேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயில் நம்ம நல்லா ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரவையை நம்ம வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு வறுக்கணும். நம்ம கொஞ்சம் கூட வச்சிட்டோம்னா அவ்வளோதான், மொத்தமும் வீணாயிடும். பார்த்து கவனமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எப்படி பிரியாணிக்கு செய்கிறோமோ அதே மெத்தடு தான். எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே, ஏலக்காய் போட வேண்டாம், கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நைஸ் நைஸாக. அதை அதில் சேர்த்துக்கணும். அதோட 2 பச்சை மிளகாயும் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா அந்த பிரியாணி வேறு மாதிரி, தக்காளி சாதம் மாதிரி வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கணும். நம்ம ரவையில் எப்பவுமே உப்புமா, கிச்சடி இந்த மாதிரிலாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பிரியாணி மாதிரி செய்யும்போது சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை இதில் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இது ஒரு டிப்பாகவே சொல்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததை போடும்போது அந்த எல்லாமே கொஞ்சம் மாறிடும், அதனோட காரத்தன்மையிலேருந்து டேஸ்ட்டு எல்லாமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்க வேண்டியது. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அதே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் தயிர் சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்து அதையும் நான் அதில் நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள் எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதோட பச்சை வாசனை ஃபுல்லும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் மல்லித்தலை புதினாவை இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். அதுவும் நான் அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம எத்தனை கப்பு ரவை எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரவை சட்டுன்னு வெந்துடும் தானே உங்களுக்கு. அதனால் நம்ம இவ்வளவே ரவைக்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம உப்புலாம் காரம்லாம் போதுமானு பார்த்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் ரவையை போட்டுக்கிட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுறணும். கட்டி போடாமல் வர்றதுக்கு. அதனால் டக்குன்னு கட்டி போட்டுறோம். ரவை கட்டி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான ரவை பிரியாணி செஞ்சாச்சு. சிக்கன் பிரியாணி மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக இதில் நெய்யில் நல்லா முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து நம்ம அதில் கொட்டிக்க வேண்டியதுதான். இந்த மெத்தடில் ஒரு முறை இந்த மாதிரி ரவையை வச்சு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.